இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரமலான் குறித்து தான். என்னுடைய வாழ்நாளில் எனக்கு இப்போ 54 வயசாகுது. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இந்த பல ரமலானை சந்திச்சிருக்கேன். அந்த ரமலானில் நான் எனக்கு கிடைச்ச அனுபவம், நான் பார்த்து வியந்த மனிதர்கள், சிலருடைய செயல்கள் பார்த்ததெல்லாம் ஒரு தொகுப்பாக எடுத்து எழுதி நான் இன்னைக்கு உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நிறைய விஷயம் இருந்தாலும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணலாம் இருக்கேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. ரமலான் என்பது வெறும் மாதம் அல்ல, அது ஒரு கோல்டன் சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமது பாவங்கள் மன்னிக்கப்படும் மாதம் ஆகும். நமது வாழ்க்கையை ரீசெட் பண்ற ஒரு மாசம், மறுசீரமைப்புன்னு சொல்றாங்க இல்லையா, ரீசெட் பண்ற ஒரு மாசம், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுகின்ற மாதம் இந்த மாதம். ஆகவே ரமதானுங்கிறது நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்தணும். நோ மோர் சாஹூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே நமக்குள்ள ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை மாற்றணும். ரமலான் என்றாலே பார்த்தீங்கன்னா பரக்கத், அருள் வளம், சுக்கூன் என்று சொல்லக்கூடிய மன நிம்மதி, மேலும் அல்லாஹ் கி ராசி என்று சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய திருப்தி. இது 3 சேர்ந்தது தான் ரமலான்ல மிக முக்கியமானது. ஆகவே முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நியத், உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணத்தை நீங்கள் வைக்க வேண்டும் இந்த மாதத்தை. இறைவா, இந்த மாதத்தை எனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நியத்தை வைக்கணும். ஆகவே அதுல அதிகமாக பாவ மன்னிப்பு, இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடியது, பாவ மன்னிப்பை நீங்கள் அதிகமாக கேட்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ அஸ்தக்ஃபிருல்லா வாதுபி இலைஹி என்று சொல்றோமே, அந்த ஜிக்ர்களை நீங்கள் அதிகமாக நீங்கள் ஓத வேண்டும். நடக்கும்போது, வேலை செய்யும் போது, வெளியே செல்லும் போது, குழந்தைகளை, பெண்கள், குறிப்பாக தாய்மார்கள் தூங்க வைக்கும் போது, சமைக்கும் போது இந்த பாவ மன்னிப்புக்கான அந்த பிரார்த்தனையை நீங்கள் அதிகமாக கேட்க வேண்டும். அவ்வாறு செய்யும் போது என்ன ஆகும்? கிளன்சிங் என்று சொல்லக்கூடிய உள்ளம் தூய்மை பெறும். உள்ளம் தூய்மை பெற்றால் என்ன ஆகும்னா வீடுகள் அமைதி பெறும். வீடுகள் அமைதி பெறும். 2வது பாயிண்ட், இரவு தொழுகை என்று சொல்லக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகை முடிந்த அளவு விடாமல் மிஸ் பண்ணாமல் அதை நம்ம பார்த்துக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரமலானின் முழு பயனை அடைய நினைப்பவர்கள் தஹஜ்ஜுத்துக்கு ஃபுல் ப்ரியாரிட்டி என்று சொல்றோம் இல்லையா, அதை கொடுக்கணும் இல்லையா. அது நீங்க 2 ரக்காத் கூட தொழுங்க இல்லைன்னா, ஆனாலும் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம நீங்க அந்த தஹஜ்ஜுத்தை பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் சந்தேகம் இல்லாமல் நமது துஆக்கள், பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரமாகும். இன்னும் நமக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய, அல்லாஹ் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். குறிப்பா நெருக்கமானா கல்புல அல்லாஹ் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய. மேலும் இறைவன் அல்லாஹ் கேட்கிறான், என்னிடம் யாரேனும் பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா என கேட்கிறான். நமக்காக அவன் அர்ஷிலிருந்து கீழ்வானம் வரை வருகின்றான். எங்க வரான்? கீழ்வானம் வரை. பாருங்க எவ்வளவு அல்லாஹ் இறங்கி வரான் நமக்காக. அல்லாஹ் எவ்வளவு இறங்கி வரான் பாருங்க, கீழ்வானம் வரை. ஆகவே நீங்க யோசிங்க, இந்த கோல்டன் சான்ஸை மிஸ் அவுட் ஆயிட்டா என்ன ஆகும்? ஆகவே நீங்க அலாரத்தை செட் பண்ணுங்க. இன்னிலேருந்தே நீங்க அலாரத்தை செட் பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், 2-3 நாள் கஷ்டம்தான். ஆகவே தஹஜ்ஜுத்துக்கு நீங்க பழக்கப்படுத்தி கொண்டால் இது உங்கள் இம்மை மறுமை வாழ்வைக்கு நிச்சயமாக பலனளிக்கும். யார் யாரெல்லாம் தாவா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் அழைப்பு பணி செய்றீங்களோ, நிச்சயமாக அவர்கள் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு பகுதி தஹஜ்ஜுத் என்ற தொழுகை. 3வதாக தொழுகையை சரியான நேரத்தில் தொழுவது. தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வை திருப்திப்படுத்த நாடினால், இறைவனை திருப்திப்படுத்த நாடினால் தொழுகையை அதன் உரிய நேரத்தில் செய்து விடுவது நல்லது. சமையலை கொஞ்ச நேரம் நீங்க நிறுத்தலாம், வேலையை கொஞ்ச நேரம் நீங்க நிறுத்தலாம், அதை தள்ளியும் போடலாம். ஆனால் தொழுகை நேரம் சென்று விட்டால் மீண்டும் வராதுங்க. ஆகவே பாங்கு சத்தம் கேட்ட உடனே எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட சொல்றாங்க. பாஸ் பண்ணுங்க, உங்க லைஃபை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணி நீங்கள் தொழுகைக்காக தயாராகுங்கள். இது ரமலானுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதுக்குமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம நிறைய விஷயங்கள்ல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்ல, மறுமைக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழுகையை அதன் சரியான நேரத்தில் தொழுவது. 4வதாக திருக்குரானை ஓதுவது மட்டுமல்ல, மொழிபெயர்ப்புடன் படிப்பது. அதான் முக்கியம். அர்த்தம் புரிந்து படிப்பது. உங்களுடைய கோல் ஓதுவது மட்டுமல்ல, உங்களுடைய கோல் கொஞ்சம் படித்தாலும் உங்கள் மொழியில் புரிகிற மாதிரி படிக்கிறது. அதுதான் இங்கே முக்கியமானது. மேலும் இறைவனிடம் இதன்படி நடப்பதற்கு, இந்த குரானின் படி நடப்பதற்கு எனக்கு உதவி செய்வாயாக என்று நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும்.
குர்ஆன் வாழ்க்கையில் எப்பொழுது வெளிப்படுகிறதோ அப்பொழுது பரக்கா என்று சொல்லக்கூடிய அருள் வளம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம், எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக 5வதாக இஃப்தார் என்கின்ற நோன்பு திறப்பதற்கு முன்பு கண்டிப்பாக நீங்கள் துஆவில் பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். இந்த நோட்ஸ் எல்லாமே நான் நேரில் அனுபவிச்சது, நேரில் பார்த்தது, எனக்கு சொன்னது, அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இஃப்தாருக்கு முன்னுள்ள 10-15 நிமிடங்கள் மிகவும் மதிப்புக்குரியது. இது பிரார்த்தனை துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நேரமாகும். அந்த நேரத்தில் கிச்சன்ல உங்களுடைய வேலைகளை நீங்க செய்து, குறிப்பாக பெண்கள் கிச்சன்ல உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய கைகள் கிச்சன்ல சமோசா அடுக்கிறதுலையோ வடை அடுக்கிறதுலையோ இருக்கக்கூடாது. மாறாக உங்களுடைய கைகள் இறைவனிடத்திலே உயர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆகவே இறைவனிடத்திலே நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். யாருக்காக? உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தாருக்காக, உங்களுடைய ரிஸ்க் அருள் வளத்துக்காக, குழந்தைகளுக்காக, பாவ மன்னிப்புக்காக, சொர்க்கத்திற்காக, அண்டை வீட்டுக்காருக்காக, இஸ்லாத்தை ஏற்றோருக்காக, பலவீனமான மக்களுக்காக, இவர்களுக்காக நீங்கள் கையேந்த வேண்டும். இதுல மிக முக்கியமானது எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நீங்கள் இதை செய்ய வேண்டும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்த நான் இத்தனை பேரை நான் இந்த துஆவிலே, இந்த பிரார்த்தனையிலே வைக்கின்றேன் என்று அல்லாஹ்வை திருப்திப்படுகின்ற வகையில் நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்விடம் நீங்கள் ரிஸ்கை கேட்க வேண்டும். இது எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்து, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ரிஸ்க் கேட்க. ரிஸ்க் என்பது வெறும் காசு பணம் மட்டும் இல்லைங்க. ரிஸ்கை நீங்க கேட்டீங்கன்னா அதுல முதல்ல அல்லாஹ் உங்களுக்கு எது தெரியுமா கொடுப்பான்? உங்க உள்ளத்துல மனசை அமைதிப்படுத்துவான், உங்க உள்ளத்துல அமைதியை கொடுப்பான். ஆகவே அடுத்ததாக ஆரோக்கியமான பிள்ளைகளும் ஒரு ரிஸ்க் தான். உங்களுக்கு வேலை கிடைக்கிறதும் ஒரு ரிஸ்க் தான். உங்களுக்கு நல்ல கணவன் மனைவி அக்கா தங்கச்சி கிடைச்சிருக்கிறதும் ஒரு ரிஸ்க் தான். உங்களுக்கு தேவையான உணவு அப்பப்போ கிடைக்கிறதும் ஒரு ரிஸ்க் தான். ஒரு நல்ல வாழ்வியல் அமைஞ்சிருக்கிறதும் ஒரு ரிஸ்க் தான். ஆகவே நல்ல சிந்தனைகள் வருவதும் ஒரு ரிஸ்க் தான். நல்ல சிந்தனைகள் வந்தால் உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் வரும். ஆகவே எந்த அளவு பாவ மன்னிப்பு கேட்கிறீங்களோ அந்த அளவு ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய அருள் வளம் உங்களுக்கு கிடைக்கும். இது அல்லாஹ்வுடைய வாக்குங்க, இது அல்லாஹ்வுடைய வாக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை, அது நிச்சயமாக நடக்கும். 7வதாக அவே ஃப்ரம் போன், டிஜிட்டல் டீடாக்சிங்னு சொல்கிறோமே, இதிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ. இந்த மொபைல் ஃபோனுடைய பற்றி நான் அடுத்த வாரம் ஒரு டீட்டெயிலாக ஒரு சாப்டர் உங்களுக்கு பேசலான்னு சொல்லியிருக்கேன். மொபைல் ஃபோனிலிருந்து எவ்வளவு விலகி எடுக்க முடியுமோ அவ்வளவு இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் விலகி இருக்க வேண்டும். ஒவ்வொரு மணித்துளியும் ரமலான் மாதத்தில் மிக முக்கியமானது. நமக்குள்ளே ஒரு ரூல்ஸை, ஒரு கட்டுப்பாடை நாம் கொண்டு வர வேண்டும். நான் தேவையில்லாமல் இந்த போனை தொடமாட்டேன், சோசியல் மீடியாவுக்கு போக மாட்டேன். ஒரு ஆளு வேற டைம் பார்க்கறதுக்காக போன் எடுத்தார், என்கிட்ட சொல்ற டைம் பார்க்கறதுக்காக எடுத்தேன் சார், அப்படியே உள்ள போனேன், எப்படி 1 மணி நேரம் போச்சுன்னு தெரியல. எப்படி டைம் பார்க்கறதுக்காக எடுத்தவர் உள்ள போனார், அப்படியே போயிட்டே இருந்தார். ஆகவே அதையெல்லாம் ஜிக்ராக மாற்றிவிட்டால் இந்த மாதத்தில் எவ்வளவு நன்மைகள் என்பதை நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன். ஆகவே இது மிக முக்கியமானது. 8வதாக இது ஒரு இமாம் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஏதாவது ஒரு புது பழக்கத்தை நீங்கள் டெவலப் செய்யணும். ரம்ஜான் மாசத்துல டெவலப் ஏ நியூ ஹேபிட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ரமலானுக்கும் ஒரு புது பழக்கத்தை நீங்கள் உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நான் 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லா என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லது யாருக்காவது தினமும் நான் ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ யாருக்காவது நான் சதகா செய்ய வேண்டும், யாருக்காவது தான தர்மம் செய்ய வேண்டும். 10 நிமிடமாவது நான் குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷனை எடுத்து படிப்பேன் அப்படிங்கிற ஒரு நியத்தை எடுக்கணும். குறிப்பா ஃபேமிலி ஜிக்ர் சர்க்கிள் என்று சொல்றாங்க. குடும்பத்தோடு உட்கார்ந்து ஜிக்ர் அல்லது இறைவனை நினைவு கூறக்கூடிய விஷயங்களை செய்யும் போது இது குழந்தைகள் உற்சாகப்படுகிறார்கள். ரம்ஜான் என்பது டெம்பரரி சார்ஜ் கிடையாது, பர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆகவே ஃபேமிலி ஜிக்ர் சர்க்கிள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா 9வது ஃபேமிலி இபாதத் டைம். ஃபேமிலி இபாதத் டைம்னா குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி உட்கார்ந்து ஒரு 10 நிமிடமாக இருந்தாலும் சரிங்க, ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து ஒரு முடிவெடுங்க. அல்லாஹ்வுக்காக தஸ்பீ செய்ய போகின்றேன், அல்லாஹ்வை நினைவு கூற போகிறேன் என்கின்ற நீங்கள் விஷயத்தை கையில் எடுக்க வேண்டும். சின்ன சின்ன சூறாக்களை நீங்கள் படித்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன சூறாக்கள் நாம் போதுகிறோமே, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை தொழுகையில் நிற்கும் போது நமக்கு கவனம் வர வேண்டும். சின்ன சின்ன வரலாறுகளை நாம் அந்த 10 நிமிடத்திலே ஃபேமிலியோடு உட்கார்ந்து பேசணும்.
அதுக்கப்புறம் கதைகளை குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். இதெல்லாம் செய்யும்போது குழந்தைகளுடைய உள்ளத்தில் மார்க்கத்தின் மீது பற்றும் அன்பும் ஏற்படும். நமது வீடுதான் நம்முடைய முதல் மதரசா. எது? நமது வீடுதான் நம்முடைய முதல் மதரசா என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். 10வதாக, நமது இஃப்தார் நேரத்தில் யாருக்காவது ஒருவருக்கு நீங்கள் உணவு கொடுங்க. ரமலான் நமக்கு மட்டுமல்ல, இது மற்றவருக்கும் ஆனது. ஒரு நியத் வையுங்க, தினமோ அல்லது ஒரு வாரத்துக்கோ நம்முடைய இஃப்தார் உணவுல யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த உணவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சாதாரணமான உணவாக இருந்தாலும் சரி. ரசூல்லா சொல்றாங்கல்ல, நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு பேரித்தம் பழத்தின் ஒரு பகுதியையாவது நீங்கள் கொடுத்து விட்டு நரக நெருப்பிலே இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அது மாதிரி சாதாரண உணவு, 2 பேரிச்சம்பழம், கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் 2-3 ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி கொடுத்தாலும், கொஞ்சம் கஞ்சி கொடுத்தாலும் போதும். ஆகவே நீங்கள் இதுல உங்க குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுல குன்வால் ஏன்னா ஷேரிங் அண்ட் கிவிங் என்பது ஒரு இபாதத் என்பது அப்பொழுதுதான் அந்த குழந்தைங்களுக்கு புரியும். ஆகவே கொடுக்கிறதும் அடுத்தவர்களை திருப்திப்படுத்துறதும் இது ஒரு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயம் என்பது புரியும். இந்த பழக்கத்தை மட்டும் இந்த பழக்கம் பரக்கத்தை மட்டும் கொண்டு வருவதல்ல, மாறாக குழந்தைகள் மனதில் சிம்பத்தி, எம்பத்தி, மேலும் தீனின் மீது அன்பும் பாசத்தை கொண்டு வரும். ஆகவே ரமலான் என்பது பெர்ஃபெக்ட் குக்கிங் இல்லை. அது நல்ல ஞாபகம். பெர்ஃபெக்ட் குக்கிங் அல்ல. ரமலான் என்பது பெர்ஃபெக்ட் கனெக்ஷன். பெர்ஃபெக்ட் கனெக்ஷன். எதோட கனெக்ஷன்? அல்லாஹ்வோடு கனெக்ஷன், துவாக்களோடு கனெக்ஷன், உறவுகளோடு கனெக்ஷன், குர்ஆனோடு கனெக்ஷன், கல்போடு கனெக்ஷன், தூய்மையோடு கனெக்ஷன். அன்னைக்கு பார்த்து எப்போ பார்த்தா தூங்கி 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 வழியக்கூடாது. வாயில ஒரே நாத்தை அடிக்கும். ஆனா அதுக்கு ஒரு ஹதீஸ் வச்சிருப்பாங்க, நாத்தை வந்ததுன்னா அல்லாஹ் அதை விரும்புறான்ட்டு. இது இல்லை, சோம்பேறித்தனமாக இருந்துட்டு அது கிடையாது. ஆகவே தூய்மையுடன் கனெக்ட் ஆவது, வாய்மையுடன் கனெக்ட் ஆவது, அடுத்ததாக உங்கள் குடும்பத்தாருடனும் உறவுகளுடனும் கனெக்ட் ஆவது, இவையெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். ஆகவே த கோல்டன் சான்ஸ் என்பது பாவ மன்னிப்பு கேட்பது, தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுவது, தொழுகை சரியான நேரத்தில் தொழுவது, குர்ஆனை மொழிபெயர்ப்புடன் படிப்பது, அதிகமாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது, உங்களுடைய குடும்பத்தாரோடு ஃபேமிலி இபாதத், குடும்பத்தாரோடு ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி துஆக்களை ஜிக்ருக்களை செய்வது, அந்த குழந்தைகளோடு பேசுவது, இதுதான் பீஸ்ஃபுல் ரமதான் என்று சொல்கிறோம். இதுதான் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும், உங்களுக்கு அருள் வளம் என்கின்ற பரக்கத்தை கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அழகிய வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.